ரிபப்ளிக் டேனா நமக்கு பரேடு தான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். ஃபைட்டர் ஜெட், ஃப்ளை பாஸ்ட், ட்ரை கலர் செலிப்ரேஷன். ஆனா, இந்த ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆகுற பிளேஸ் பத்தி நம்ம எவ்வளவு யோசிச்சிருக்கோம்? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான மிலிட்டரி பேஸ், சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு ஹிஸ்டரி ரொம்ப டீப்பா இருக்கு. வேர்ல்டு வார் II டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண பேஸ் இது. பிரிட்டிஷ் பீரியட்ல சதர்ன் ரீஜியன் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணின ஏர்ஃபீல்ட். இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கிராஜுவலா இது மாடர்ன் ஆபரேஷனல் ஏர் பேஸா டெவலப் ஆயிடுச்சு. லொகேஷன் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, சூலூர் சதர்ன் பெனின்சுலா கவரேஜ்க்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் ரெண்டு சைடும் ரீச் பண்ண முடியும். ரேபிட் ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. மிலிட்ரி ஏவியேஷனோட பேஸ் லொகேஷனா ஜஸ்ட் லேண்டா இல்லாம அது ரேடார் கவரேஜ், ரெஸ்பான்ஸ் டைம், லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சியை டிசைட் பண்ணும். இப்போ இங்க ஆப்ரேட் ஆகிற ஏர்கிராஃப்ட் பத்தி பார்க்கலாம். சூலூர்ல சுகாய் Su-30 MKI மாதிரி பவர்ஃபுல் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. Su-30 MKI ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட், ஹை த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ, சூப்பர் மேனுவரபிலிட்டி கேப்பபிலிட்டி, அட்வான்ஸ் ஏவியானிக் சிஸ்டம், இதெல்லாம் இந்த ஏர்கிராஃப்டோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் போதாது. அதை சப்போர்ட் பண்ண பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரன்வே. ஃபைட்டர் ஜெட் லேண்டிங் ஸ்பீட் ஹை, ரன்வே லென்த், பேமெண்ட் ஸ்ட்ரென்த், லோட் பியரிங் கெப்பாசிட்டி எல்லாம் ப்ரிசைஸா டிசைன் பண்ணியிருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஹேங்கர்ஸ் இருக்கும், கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட் இருக்கும், டெக்னிக்கல் க்ரூ கண்டினியூஸா ரெடியா இருப்பாங்க. ஃபியூல் ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ், ரேடார் ட்ராக்கிங், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் இதெல்லாம் இருக்கும். இந்த சிஸ்டம்ஸ் இல்லாம மிலிட்ரி ஏவியேஷன் ஆப்ரேட் பண்ண முடியாது. ரிபப்ளிக் டேனா நம்ம செலிப்ரேஷன் மட்டும் இல்லை. பிஹைண்ட் தி சீன்ஸ் இந்த மாதிரி ஏர்பேஸ் கண்டினியூஸா நம்ம ஸ்கை செக்யூர் பண்ணிட்டு இருக்கு. அஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா சூலூர் மாதிரி பேஸ் பார்க்கும்போது அது ஜஸ்ட் மிலிட்ரி சிம்பிளா இல்லாம அது இன்ஜினியரிங் டிசிப்ளின், கோஆர்டினேஷன், லாஜிஸ்டிக்ஸ், டீம் ஒர்க்கோட லைவ் எக்ஸாம்பிள். ரிபப்ளிக் டேக்கு சல்யூட் பண்ணும்போது நம்ம ஏர்ஸ்பேஸ் ப்ரொடெக்ட் பண்ற சைலண்ட் சிஸ்டம்ஸை மறக்காம இருப்போம். இஃப் ஏவியேஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா, ஸ்டே வித் டெக்னோ பைலட்.